Hi friends, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டஸ்ட்பின் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பின் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது என்னென்ன வேலைலாம் செய்யும், எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், கே சென்சார், எல்சிடி, அடுத்து பார்த்தீங்கன்னா நோடெம்சியூ. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், இது கே சென்சார். இந்த ரெண்டுலேருந்தும் பார்த்தீங்கன்னா டேட்டா நேராக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நோடெம்சியூன்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வரும். அந்த நோடெம்சியூவில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி எல்சிடியில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ மொத்த ப்ராஜெக்ட்டுமே தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டஸ்ட்பினில் குப்பை நிறைஞ்சிச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்டிடி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். கேஸும் பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சுன்னா ஐஎஃப்டிடியில் கேஸும் நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோடிங்கில் எங்கே வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது ஒரு லெவலுக்கு மேலே போனால் சென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து எழுதி வச்சுருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஐஎஃப்டிடியில் கேஸ் வந்து ஹை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஎஃப்டிடியில் எப்படி நோட்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினோட லெவல் ஃபுல்லானா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு கீழே வந்தால், ஸோ 5க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ 5க்கு கீழே வந்தால் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஎஃப்டிடி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஐஎஃப்டிடியில் எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது, வெப்ஹூக்கை வச்சு எப்படி நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு பற்றி உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட்டை அசஸ் பண்ணிக்கலாம், எடுத்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்டிடியில் என் லாகின்ல நான் இருக்கேன். ஸோ என் லாகின்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை வச்சேன் இல்லையா. ஸோ கை வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்ற வந்திருக்கு. இப்போ வந்து 10:38. இப்போ நான் ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என் கையை வச்சுட்டேன் பாருங்கள், டிஸ்டன்ஸ் 3ன்னு வந்துருச்சு. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5க்குள்ளே. ஸோ 5க்குள்ளேனா எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது உங்கள் மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா மொபைல் ஃபோனுக்கு மேலேயே வந்துடும். இப்போ என் மொபைல் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 10:38க்கு கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக்கிலேருந்து டேட்டாவை கட் பண்ணி நமக்கு டஸ்ட்பின் ஃபுல் அப்படின்றத வச்சு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார். ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா 50 அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஐபிஐ வச்சு அடிக்கிறேன். ஸோ ஐபிஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கேஸ் தான். ஸோ அதுலேருந்து ஒரு டைப் ஆஃப் கேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சு அடிக்கணும். ஏன்னா நம்ம கேஸ் சென்சாரை இப்படி கீழே பார்த்த மணிக்கு வச்சுருக்கோம். ஸோ நம்ம கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி அடித்தா தான் வரும். ஏதில் ஐபிஐ வேறு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சுட்டு நம்ம அதில் அடித்து விடணும். இங்கே பாருங்கள் 406 வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருக்கும். நான் கேஸுக்கு போய்க்கிறேன். ஸோ தான் பார்த்தீங்கன்னா கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10:33. ஸோ 39க்கு இப்போ நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் 10:39. எப்போ அந்த கேஸ் லெவல் வந்து கம்மியாகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரது வந்து ஸ்டாப் ஆகும். ஒன் டைம் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்காது. ஸோ கேஸ் லெவல் ஹையாக இருக்க நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கப்படுறதும் கிடையாது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.